பேருக்கு அர்த்தம்? ராமசாமி. 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 ராமசாமிங்க. ராமசாமி தான். என்ன ஊரெல்லாம் கொட்டடிச்சு கூடிறத பார்த்து ஏதோ நம்ம பூதத்தாண்டவர் திருவிழா வந்திருக்கோம் நினைச்சு நான் இங்க வந்து பார்த்தா எல்லாரும் ராமசாமி ராமசாமின்னு அர்ச்சனையில பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா 4 நாள் வெளியூர் போயிட்டேன்னா உனக்கு இந்த ஊர் விவகாரமே தெரியலையே. ராமசாமி அண்ணன் என்ன எலெக்ஷன் என்ன ஜெயிச்சிட்டாரு? அட பைத்தியக்காரா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு என்ன செஞ்சிட போறாரு? ரோடு போடுவாரு, விளக்கு போடுவாரு, துண்டு போடுவாரு, திட்டு வாங்குவாரு. ஆனா நம்ம ராமசாமி என்ன செஞ்சிருக்கிற காரியத்தால இந்த கிராமமே இன்னையில இருந்து தலை நிமிர்ந்து நிக்க போகுது. அப்படி என்ன புதுசா செஞ்சுட்டாரு? சாயந்தரம் வரைக்கும் உசுரோட தானே இருக்க போற. அப்ப பாரு. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ராமசாமி நிகழ்ச்சியில நாம எல்லாரும் கலந்துக்க வேண்டியிருக்கிறதால பஞ்சாயத்தை சுருக்கா முடிக்கணுங்கிறது பஞ்சாயத்தாரோட முடிவு. இந்தாகப்பா, கிளர்ன குப்பையை கிளறாம புதுசா ஏதாவது கிளறு. நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன். அவன் சொன்னதே திருப்பி திருப்பி 3 தடவை சொல்லிட்டான். நீயாவது மாத்தி சொல்லு. நீங்கெல்லாம் என்ன மிரட்டி எனக்கு கமலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா நான் அந்த குளத்துல வந்து செத்து போயிருவேன். என்ன தலைவர வளவளன்னு போயிட்டு இருக்கு, சீரம் கூப்பிட்டு முடிங்க. அவங்க என்ன கமலா பழத்தையா கேக்குறாங்க? ஆளுக்கு 6 சொல்ல உரிச்சு கொடுக்கறதுக்கு கமலத்துல கேக்குறாங்க. கமலத்தையே கூப்பிட்டு விசாரிங்க. யாருமா அங்க கமலா? ஏமா எல்லா விஷயத்தையும் நல்லா காதுல வாங்கிட்டு இல்ல, நின்னு நிதானமா ஆற அமர யோசிச்சு எவன் அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு பார்த்து உன் முடிவை பட்டாருன்னு சொல்லு. 2 நாள் அவகாசம் கொடுங்க, எங்க வீட்டுக்காரரை கேட்டு சொல்றேன். சீக்கிரம் வாடி. என்னங்க குழந்தைக்கு பால் குடுக்கலங்க? அத நான் குடிச்சிட்டேனே. ஐயோ நான் அதை சொல்லலங்க, புட்டி பால சொன்னேன். சீக்கிரம் கலந்து எடுத்துட்டு வா. நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி நம்ம கிராமத்தில் நடக்கிறதுனால கூட்ட கட்டுக்கடங்காம வரும். அதனால நாம எதுக்கும் தயாரா இருக்கணும். ஓகே? திருநாட்1 கண்ணீர் போக ரெடி சார். திருநாட்2 ஜீப் ரெடி சார். திருநாட்3 டிஃபன் ரெடி சார். உருப்படவே மாட்டேயா? பொறாச்சு எத்தனை மணிக்கு திறக்கறாங்க? சரியா 6 மணிக்கு திறக்கறாங்க சார். எதை திறக்கறாங்க? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்திருந்தாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்திருந்தாடன் அரசாங்கம். வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் ஏன் தம்பி ராமசாமி எங்க? நீங்க வேற அவர் பார்க்க தானே ஊரே அவர் வீட்டு போயிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கோயிலை கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாய கட்டின கொட்டு மேளத்தோட என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை என் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன். அண்ணன் ராமசாமி கொட்டகை கட்டிய கோமான் ராமசாமி. அமைதி அமைதி. அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு, நாம புறப்படலாமா? நானா வரமாட்டேன்றேன். நம்ம கொட்டாய திறக்க போற 2 சிங்க குட்டிங்க இன்னும் தயாராகலையே. என்ன 2 பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க? அதுல பாருங்க வேலாயுதம், ராமாயணத்துல ராம லட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக்கு தான். பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசுறு, அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான். சின்னவன் இருக்கானே அதாங்க சின்ன பாண்டியன். அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான், பாஞ்சிடுவான். சுருக்கமா சொன்னா இவன் உசுறு அவன் கையில, அவன் உசுறு இவன் கையில. அவ்வளவு பாச பிணைப்பு. குட்டி வந்த சிங்க குட்டி குத்து சண்டை போடலாமா?
அப்ப வீட்டு வழிய பெருமை பேசுறேன். சினிமா கொட்டகைய கட்டி வச்சு முட்டிக்கலாமா, நீங்க முட்டிக்கலாமா, தலையே முட்டிக்கலாமா. என்னண்ணா உள்ள பாட்டு சத்தம் கேக்குது? எங்க அம்மா பாடினாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். பெருசா நடக்கிறதுக்குள்ள நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அடிச்சுக்கூடாதிய பையன் தங்கராஜா, அடிச்சுக்கூடாதியப்பா. கிளவி பேசாம போயிரு, இல்ல செத்துருவ. காலி பசங்களா, இப்பதான் உங்களை பத்தி ஒரு வண்டி பேசிட்டு வர்றேன், அழுத மாதிரி கத்திட்டு இருக்கீங்களே. இப்ப என்னடா எங்க அம்மாட்ட தகராறு? உங்க அம்மா ஒண்ணு தகராறு கிடையாது. டேய் கல்றா. ஏய் அண்ணா, எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் மாட்டுவேன், மாட்டினா கழட்டவே மாட்டேன். இப்ப நான் மாட்டல, மாட்டிருந்தா கழட்டிக்க. என்னடா அது, அவன் மாட்டலன்றா நீ கழட்டுன்ற, எதை கழட்ட சொல்ற? அப்பா இத்தனை நாளே பேண்ட் சட்டை எடுத்து போடுவான், தம்பி ஆச்சரிய பாஸ்ல விட்டுருவேன். இன்னைக்கு 10000 எடுத்து போட்டுருக்கான். போட்டியா? அப்பா இவன் பேண்ட் சட்டெல்லாம் நான் போடுவேன், ஒத்துக்கிறேன். இவன் 10000 மட்டும் எடுக்கவே மாட்டேன். நீ ஜாலி லோஷன்ங்கிறதே எனக்கு தெரியும். டேய் நீ ஜாலி லோஷன் திருடதே கிடையாது. என்னடா அது ஜாலிம் லோஷன்றா? சொறி சிறங்கு படை மருந்து. ஐயோ டேய், இதுதானான்னு பாரு. டேய் எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொட்டகை இல்லாத ஊர்லயும் குடியிருக்கப்படாதுங்க. அதுல கண்ணையா, நீங்க படுற சிரமத்தை எல்லாம் பார்த்துத்தான் தேங்காய் மட்டையில போடுற காசை சினிமா கொட்டகையில போட்டேன். ஏதோ நல்லது செஞ்சீங்க. சார் கூட்டம் அதிகமா வந்துட்டு இருக்கு, சீக்கிரம் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க. டேய் டிக்கெட் கொடுக்க சொல்றேன். என்ன வந்து டிக்கெட் கொடுக்க சொல்றியா? யாரா கோணப்பாயலா இருக்கிறான்? என்ன என்ன என்னடா பதிலே காண, வாயத்தோட கழுத. அடச்சே, பொட்டி வரலங்க, பொட்டி வரல, பொட்டி வரல, பொட்டி வரல. ஏயா தண்ணி போற போக பார்த்தா பெட்டி முதல் எடுத்து போகாம 2வது தான் போய் சேர போல இருக்கு. யோ உனக்கு பொட்டி வரது அவசரமா? நிலைமை பார்த்தா நாம் 2 பேரும் போய் சேரது ரொம்ப சிரமம். எனக்கு அப்பவே தெரியுங்க, தேங்காய் மட்டை வித்தவெல்லாம் தேட்டர் கட்டினா இதுதான் கெதி. டேய் மட்டை கிட்டேன்னு மட்டமா பேசுறாங்கடா. நம்ம பசங்களை கூப்பிட்டு பொட்டி என்ன ஆச்சுன்னு கேளு. அங்கேயும் பொட்டி தகராறுதான். என்ன பொட்டி? டேய் கடைக்கால் போட்ட அடிக்க சொல்லிட்டேன், பொம்பளைக்கு நான் தான் டிக்கெட் கொடுப்பேன். நடுப்புல தகவல் பண்ண தூக்கி விட்டு மீச்சு விடுவேன். நீ பாதி பொம்பளை கொடு, நான் பாதி பொம்பளை கொடுக்குறேன். டேய் என்ன தகராறு? பொம்பளைங்களுக்கு யார் டிக்கெட் கொடுக்குறது? பொம்பளைங்களுக்கு டிக்கெட் நான் கொடுத்துக்கிறேன், நீங்க வெளியில வாங்க. அறிவட்ட வட்டான் பட போட்டி வரலன்னு நாங்க இங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பொம்பளை போட்டிக்கு உங்களுக்குள்ள தகராறா? என்னடா அடச்சே, மாயத்தோட கழுத. படப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. டேய் மணி அடிக்கடா. ஹே வந்தனம் 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 வந்த சனமெல்லாம்